விஜயும், மல்லியும் ராஜேஸ்வரிய ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அதாவது இப்போ ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வரும். அதுவும் இல்லாம அந்த கவின் எங்க இருக்கான்? என்ன ஏது? அப்டிங்கிற ஒரு விஷயமும் ஈஸியா தெரிய வந்திருக்கும். ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அ நம்ம அதாவது இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு, அந்த கவினுக்கு ரூ. 20,00,000 வந்து குடுக்கலாம் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆனா முன்னாடியே வந்து நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் மிகப்பெரிய சந்தேகம்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா ராஜேஸ்வரி வந்துட்டு இந்த மாரி கத்திய வந்து நான் தான் வாங்கி குடுத்தேன். வாங்கி கொண்டு போய் அந்த இடத்துல போட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க இல்லையா? இப்போ இத வச்சு கூட வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம மல்லியும், விஜயும் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம விஜயும், மல்லியும் வந்துட்டு நேரா போய் தீபன் கிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அந்த கத்திய வந்து அந்த பையன் வாங்குனதுக்கான காரணம், அத வாங்க சொன்னது எல்லாமே வந்து ராஜேஸ்வரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா வந்து தீபனுக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதே மாரி நேரா போயிட்டு இந்த தீபிகா கிட்டயும் இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லுறாங்க. இப்ப இங்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு ரூ. 20,00,000 வந்து கொண்டு போய் அ அதாவது அந்த இவனுக்கு கவினுக்கு குடுக்கணும்னு நெனச்சாங்க இல்லையா? ஆனா கடைசியில இப்படி ஒரு விஷயம், மாஸான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே ராஜேஸ்வரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அ அது வந்து பொதக்குழி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இப்போ ராஜேஸ்வரி கால வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி. ராஜேஸ்வரி அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருக்க போறா. ஏன்னா இப்போ இந்த ராஜேஸ்வரி வந்து பணத்த குடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு போனாங்க. கவினும் வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. ஆனா கடைசியில வந்து இந்த ராஜேஸ்வரிய இப்போ ஒரு கும்பல் வந்து கடத்திட்டு போய் ஒரு குடோன்ல கட்டி போட்டு வைக்குது. ராஜேஸ்வரிக்கு ஒண்ணுமே புரியல. "டேய் யார்றா நீங்க? கவினோட ஆட்கள் தானடா. உங்கள நான் சும்மா விட மாட்டேன். எந்த எல்லைக்கும் நான் போவேன். ரூ. 20,00,000 அதாவது ரூ. 50,00,000 கேட்டீங்கல்ல, குடுக்குறேன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்காகடா கடத்துனீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில தான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரிய வரப்போகுது. அதாவது இப்போ கவின் வந்துட்டு ரூ. 20,00,000 வாங்கிட்டு போலாம் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சான். இதுக்கு முன்னாடி கூட்டாளிகள் யாரு? கூட்டாளிகள் எல்லாமே வந்து இந்த ரகு, அடுத்ததா வந்து இந்த சுடரு, இந்த கவினு இவங்க எல்லாருமே ஒரு ஒரு கூட்டாளிகளா இருந்திருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து அவங்க எல்லாருமே ஒண்ணு சேர போறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் வந்து இந்த கவின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு முன்னாடி, அதாவது எந்த இடம், என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து ரகு தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் இல்லாம ரகுக்கு என்ன பிளானு? ரகு இருந்துகிட்டு அடுத்ததா வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஆகணும். அதே மாதிரி இப்போ நமக்கு ஏற்பட்ட இழப்பு. ஏற்கனவே வந்து இந்த சுடர் இருந்துட்டு கதிரேசனோட வீட்ல இருந்து ரூ. 50,00,000 பணத்த கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த பணத்த எல்லாத்தையுமே இழந்துட்டு தான் ரகு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஒரு டைம்லயே அந்த சுடர் இருந்துட்டு அந்த பணத்த மறுபடியும் மீட்கிறதுக்கான வேலைய பார்த்தாங்க. அது மறுபடியும் வந்து கதிரேசனோட வீட்டுக்கே போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது, இவ்ளோ நாள் பண்ண ஒரு பிளான்ல இந்த ரகுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இப்போ கவினு, அடுத்ததா வந்து இந்த பணம் இது எல்லாத்தையுமே வச்சு அந்த பணத்த எல்லாத்தையுமே மீட்டுறலாம் அப்படிங்கிற மாரி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் ராஜசூரியோட மொத்த சொத்தையுமே ஆட்டை போறதுக்காக தான் இப்போ வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப என்னாச்சு அப்படின்னா, இந்த கவின வந்து மீட் பண்ணி மொத்த விஷயத்தையும் பேசிட்டாங்க. அதே மாதிரி கவின் உன் மேல வந்து எனக்கு கோவம்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாரி நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேளு. நான் சொல்ற ஒரு விஷயம் மட்டும் தான் வந்து இங்க நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ வந்து அடுத்ததா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து அ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதாவது ராஜேஸ்வரி வந்துட்டு அப்படியே திரு திருன்னு வந்து முழிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஏன்னா இந்த கவின் தான் வந்து கடத்துனான். அவன் தான் வந்து இந்த இத பண்ணியிருக்கான். இனிமே ஒத்த பைசா வந்து என்கிட்ட இருந்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா அதாவது அ அதாவது அந்த ஒரு இடத்துல கவின் வந்து என்ட்ரி குடுக்குறான். கவின பார்த்த உடனே, "டேய் நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ரூ. 20,00,000க்கு இப்ப டீல் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரூ. 30,00,000க்கு டீல் பேசிக்கலாம். இப்ப என்னதான் உன் பிரச்சனை? எதுக்காக இப்ப என்ன கடத்திருக்க?" அப்படி இப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, மேடம் உங்கள கடத்துறது வந்து என்னோட நோக்கம் கிடையாது. அதே மாரி உங்கள கடத்தணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனா உங்கள கடத்துனது வேற ஆளு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ரகு வந்து மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறான். ரகுவ பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாரி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "ரகு இங்க பாரு இந்த ராஸ்கல் தான் வந்து என்ன இத்தன நாளா வந்து மிரட்டிட்டு இருந்தது. இவன் தான் வந்து இத்தன நாளா இந்த விஷயத்த எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தது. உண்மையிலேயே நான் வந்து சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாம இவன சும்மா விடக்கூடாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து
நேரா போயிட்டு ரகு இருந்துட்டு கவின் கிட்ட, "அ கவின் ரொம்ப நல்ல வேலை பார்த்த. நீ செம்மையான ஒரு வேலைய செஞ்ச. என்னடா இது நம்ம இவ்ளோ செஞ்சுமே கூட நமக்கு எந்த ஒரு பலனுமே இல்லையே! ரூ. 1க்கு பிரயோஜனம் இல்லையோன்னு நெனச்சேன். ஆனா நீ வந்து எனக்கு துரோகம் செஞ்ச. இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்லல. அந்த சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு. ஆனா அதே சமயத்துல நீ என்னோட சிஷ்யன். நான் வந்து அதாவது உன்னால தான் அடுத்து தான் நான் இழந்தது எல்லாத்தையுமே மீட்டெடுக்க போறேன். நான் வந்து உன்ன மன்னிச்சுட்டேன் கவின்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கவின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா இருந்துச்சு. "ரகு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, கடைசியில ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. "இந்த மாரி வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் உனக்கு என்னன்னு தெரியுமா? அதுவும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே வந்து அந்த கவின் வந்து எத வச்சு மிரட்டுறான், என்ன ஏது அப்படிங்கிற மாரி விசாரிச்சுட்டு இருந்தேன். நீ சொல்லல. ஆனா இப்போ நானே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ ரகுவோட உண்மையான சுயரூபம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். ரகு அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம இந்த ஒரு விஷயத்த பண்ணானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே பக்காவான பிளானு. அதே மாதிரி இப்போ ராஜேஸ்வரி இருந்துட்டு, இதுக்காக தான் ரகு நான் உன்கிட்ட சொல்லவே இல்ல. அதுவும் இல்லாம உன்னோட சுயரூபமும் பாத்தியா இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அவன் ரூ. 50,00,000 கேட்டு என்ன மிரட்டுனா, அவன ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவேன் அப்படின்ற மாரி பார்த்தா, ஆனா கடைசியில நீயே எனக்கு எதிரியா வந்து நிப்பன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இப்போ ரகு இருந்துட்டு, என்ன பண்றது ராஜி? நாங்களும் வந்து என்னென்னமோ பண்ணோம். நாங்களும் பணத்த அடிக்கணும்னு நெனைச்சோம். ஆனா கடைசியில நீ எங்களையே வந்து ஏமாத்தணும்னு நெனைச்சல்ல. அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இனிமே வந்து நான் சொல்றத தான் நீ செஞ்சாகணும். ஏன்னா, உனக்கு எதிரா இவ்ளோ பெரிய எவிடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ உன்னோட சொத்துல பாதி சொத்த எங்களுக்கு எழுதி வச்சுரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.